இன்னைக்கு பிரசங்கத்துல ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, இந்த ஐயா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷம் எங்க ஊருக்கு வந்திருந்தாரு, தண்டா என்ற அந்த லம்பாடி ஊர்களுக்கு. அங்க வந்து அந்த கிராமங்கள்லாம் ஊழி செஞ்சுட்டு என் வீட்டுல அன்னைக்கு ரொம்ப வறுமை, ரொம்ப பஞ்சத்துல இருந்தான், ஊழியத்துல ஒரு வருமானம் இல்லாம இருந்தான். ஆனா அங்க எங்க வீட்டுல கொஞ்சம் சோறு சாப்பிட்டு எங்களை பார்த்து, பரவாயில்ல பயப்படாதீங்க, சீக்கிரமா உங்களை பெரிய ஆளு ஆக்குவார் என்று சொல்லிட்டு வந்தாரு. அது போலவே இன்னைக்கு 15 வருஷம் கழிச்சு நானு என் ஊழியம் ரொம்ப சிறப்பா இருக்குது. என் மகளை கட்டி கொடுத்தேன், அவங்க காரு வண்டியோட இருக்கிறாங்க. இந்த ஐயா அன்னைக்கு சொன்ன வாக்கு இன்னைக்கு பழிச்சிச்சு என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவங்களுக்கு அது கூடுது, எல்லாருக்கும் கூடல. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அது கூடுது. ஒரு அம்மா எங்க கல்யாணத்துல பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல வேலம்பட்டில ஊழி செஞ்சீங்கய்யா, இன்னைக்கு கல்யாணத்துல உங்களை பாக்குறேன், நல்லா இருக்கீங்களா கேட்டுச்சு. அம்மா நல்லா இருக்கிறம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, என் பையன் காணாமையா, ஒரு 2-3 மாசம் ஆச்சு, எங்க போனான்னு தெரியல, எல்லா கோடாங்கி குடிகாரங்க எல்லாம் பார்த்தா எல்லாம் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க, அவன் நீ வரமாட்டான், அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. வாலி பையன் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அந்த கல்யாண வீட்டுல ஜெபம் பண்ணேன், சீக்கிரமா அவன் வருவாமா, பயப்படாத, கெட்ட குமாரனுக்கு புத்தி வரும்போது புத்தி தெளிந்து வீட்டுக்கு வருவான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். போன வாரம் அவனே வீட்டுக்கு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, அப்பா உங்ககிட்ட அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஒரு சக்தி இருக்குது என்று சொன்னார்கள். அதுபோல என் ஆண்டவருக்கு நீங்க உண்மையாக இருந்தீங்கன்னா உங்க வாக்கும் பலிக்கும், உங்க வாழ்க்கையும் உயர்த்தப்படும், உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். நாங்க ஒரு காலத்துல இயேசுவை அறியாத காலத்துல ரொம்ப சோதனையில வேதனையில கஷ்டப்பட்டோம். ஆனா என்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்டோமோ அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீய பழக்க வழக்கம்லாம் மாறி இன்னைக்கு ஒரு மரியாதைக்குரிய மனுஷனா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா.